Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெது வடை. நல்ல கிறிஸ்பியான மெது வடை. இது கூடவே பார்த்தீங்கன்னா கெட்டி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. உளுந்து கண்டிப்பாக 2 மணி நேரம் நல்லாவே ஊறணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி தான் மாவு அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து கிரைண்டர் இல்லைனா வந்து மிக்சியில் கூட அரைக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக அரைகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ மாவு வந்து பர்ஃபெக்டாக எடுக்கணுன்றதுக்கு ஒரு டிப் நான் சொல்கிறேன். ஒரு பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைச்ச மாவை கொஞ்சோண்டு இப்படி போட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ளோட் ஆகணும், சிங்க் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மாவில் வந்து ஏர் ஃபார்ம் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 பச்சை மிளகா வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் ஆயில் வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ கை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து நடுவில் ஹோல் போட்டு நீங்கள் அப்படியேவும் போடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு கையில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வச்சு கூட நீங்கள் வடை போடலாம். ஆயில் வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு வடையை நம்ம போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடு வந்து குக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடும். ஸோ அரிசி மாவு சேர்க்குறனால பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் ஆயிலும் ரொம்ப அப்சர்வ் பண்ணாமல் நல்ல டேஸ்டியான வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பெஸ்ட் சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்டி சட்னி. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
கட்டி சட்னியில் பார்த்தீங்கன்னா தேங்காயோட குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கணும். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்ல சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இதுக்கு டெம்பரிங் ரெடி பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட கட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கட்டி சட்னி அண்ட் வடை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.